சோதனையில் உண்மையாய் நிலைத்திரு. அன்பானவர்களே, நமக்கு சோதனை வரும்போது பல நேரங்களில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ, தேவன் நம்மை மறந்தாரோ என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. சோதனை என்பது நம்முடைய விசுவாசத்தை சுத்திகரிக்கவும், நம்மை பலப்படுத்தவும், இன்னும் ஒருபடியாக தேவனோடு நெருங்கி கிட்டு சேரவுமே அந்த சோதனை அனுமதிக்கப்படுகிறது. அதாவது வேதம் இவ்வாறாக கூறுகிறது. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறபடியே நாம் இந்த நேரத்தில் சோதனையில் நிலைத்து நிற்க வேண்டும், உண்மையாய் நிற்க வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுங்க. என்னுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய செய்தி. என்னன்னா, என்னோட வாழ்க்கையில் வேலைக்காக ஓய்வு நாள் அன்று டிஆர்பி எக்ஸாம் வந்தது. பார்த்தேன், அரசாங்க கட்டளையா ஆண்டவர் கட்டளையா என்று பார்க்கும்போது ஆண்டவர் கட்டளையே எனக்கு பெரிதாக தெரிந்தது. அப்புறம் நான் 2018 ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட்டில் சுக்குநூறாக நொறுங்கி போனேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவள் வாரம் கோயிலுக்கு போகிறாளாம், இவளோட ஆண்டவர் இவளை காப்பாற்றலையான்னு சொன்னாங்க. ஆனால் என் தேவாதி தேவனோ இன்று அவருடைய ஊழியத்திற்காகவே இந்த எளியவளுக்கும் ஜீவனை கொடுத்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க, உண்மையாய் நிற்க உதவி செய்கிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனுஷர் கைவிடலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். சோதனையில் உண்மையாய் நிலைத்திருக்க உதவி செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையில் கூடப்பா, நீர் எங்களுக்காக மனுஷகுமாரனாய் வந்தபோது சோதிக்கப்பட்டீரே, அந்த சோதனையில் ஜெயம் எடுத்தது போல இன்றும் எங்களுக்கு சோதனையில் உண்மையாய் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.